சூப்பரா இருக்கு பிரியாணி பாப்பா. ரொம்ப சூப்பரா இருக்குமா. தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா. நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்பா சாப்பிட்டாரா? ரொம்ப அதை திருப்தியா தான் கேட்டுக்கிறேன். 4 சாப்பிட்டோம். வாட்டி கேட்டேன், அப்பா சாப்பிட்டாரா அப்பா சாப்பிட்டாரான்னு. ஆமா எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? ரொம்ப சூப்பரா இருந்தது. சரிம்மா. ரெகுலர் பிரியாணி மாஸ்டர் தாவூத்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆ, அவர் பிரியாணி மாதிரியே இருந்தது. பாய் பிரியாணி மாதிரியே இருந்தா சந்தோஷம்பா. ஆ, பாய் பிரியாணி மாதிரியே இருந்துன்னு சொல்றது சந்தோஷம் எனக்கு. அது அவர் பிரியாணி கிங்குமா அவரு. ஆ, அவரு ரொம்ப ஃபேமஸ் அவரு. ஆ, முஸ்லிம் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அவர்கிட்ட டேட் வாங்கி தான் கல்யாணமே வைப்பாங்க. ஆ. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனவர். அந்த மாதிரி இருந்ததா என் பிரியாணி? சத்தமா பாடு. அந்த ரொம்ப டேஸ்ட் தேங்க்ஸ்ப்பா. இருந்தது. அந்த டேஸ்ட் இருந்ததுமா. டேஸ்ட் இருந்ததா? நல்லா இருந்துச்சா? அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு அப்பாவை மனசுல வச்சுட்டு தான் செய்யறேன் சாப்பாடு. காரெல்லாம் கம்மியா. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா. ம். ஹலோ டு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். நிரஞ்சாவோட பிறந்தநாள் கிளிப்ஸ் தான் பார்க்குறீங்க. சூப்பராக நடந்துச்சு. நீங்கள் நிரஞ்சன் பிறந்தநாள். நிரஞ்சன் பிறந்தநாளுக்கு நான் ஒரு 4 கிலோ பிரியாணி செஞ்சுருந்தேன். 65 முட்டை கிரேவி, ஆனியன் பச்சடி எல்லாமே செஞ்சுருந்தேன். எல்லாருமே பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுருந்தேன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. தாத்தா பக்கத்தில் அப்பா 92 வயசு, அவர் பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அந்த வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சரி. செம்ம சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா, நான் திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். 92 வயசு. இல்லை அவர் நம்ம பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு சந்தோஷம்தான். ரொம்ப தேங்க்ஸ்.